ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அமேசிங்கான லவ் பற்றின ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு வெறும் 4 நிமிஷம் போதுமா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம என்ன பேசணுங்கிறத விட நம்மளோட பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் டோனோட ஸ்பீடு தான் அவங்கள ஈர்ப்பிக்கிறதுக்கும் அவங்க கவனத்தை நம்ம சரி திருப்புறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள ஏன் பிடிச்சிருக்குங்கிறது கரெக்டான ரீசன் சொல்ல தெரியலன்னா அவங்கள உண்மையிலேயே நம்ம லவ் பண்ணுறோம்னு அர்த்தமா? ஒருவேளை நீங்கள் அவங்கள உண்மையாக லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மேலே கோவமே வராதான். ஒருவேளை அப்படியே கோவம் வந்தாலும் அந்த கோவம் 3 நாளைக்கு மேலே நீடிக்காதான். அதுக்கு மேலே நீடிச்சுன்னா அது உண்மையிலேயே லவ்வே கிடையாது. ஒருவேளை நீங்கள் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாலோ இல்லை அவங்கள நீங்கள் லவ் பண்ணாலோ அவங்க அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்கள் ரீட் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸ் உங்கள் மைண்டில் கேட்குமா? ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா சில டைமில் லவ் சாங்லாம் நீங்கள் கேட்கும்போது அவங்கள மென்ஷன் பண்ணி, அதாவது அவங்கள கற்பனை பண்ணி அந்த பாட்டில் நீங்கள் அவங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பாட்டை கேட்பீங்கன்னா சில பேர் நான் மனசளவில் ரொம்ப காயப்பட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிஜம்தாங்க. ஏன்னா இந்த நிலைமைக்கு பேர் வந்துட்டு broken heart symptomsனு சொல்லுவாங்க. இது ரிசர்ச் படி எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அவங்க கூட பிரேக்கப் ஆச்சுனாலோ இல்லைன்னா அவங்க டைவர்ஸ் ஆச்சுனாலோ அவங்களோட ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் ஆச்சுனாலோ ஒருவேளை நம்ம அவங்கள இழந்துட்டோம்னா அதுக்கு வந்து நமக்கு மனசளவில் பெரிய அளவு ஒரு வலியை தருவாங்க. அந்த வலிக்கு பேர் தான் broken heart symptomsனு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. ஒன்றா சேர்ந்து அதிகமாக மியூசிக் கேட்கக்கூடிய கப்புள்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கலந்துக்க வச்சுப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்களை அவங்களோட குணத்தையும் அவங்களோட செயலையும் மட்டும் பார்த்து நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அவங்களுடைய தோற்றமோ இல்லை அவங்களோட சமூக அந்தஸ்தோ உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. நீங்கள் ஒருத்தவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருந்தீங்கன்னா, லவ் இருந்துச்சுன்னா அவங்களோட மூடு உங்களையும் பாதிக்குமா? எந்த மாதிரினா, இப்போ அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்களா? ஒருவேளை அவங்க சங்கடப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் சங்கடப்பட்டு கொஞ்ச நேரத்திலே அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக ஒன்றாவே சேர்ந்து வாழக்கூடிய கப்பிள்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஐடியா சொல்லிக்கிறது ரொம்பவே கம்மி தானே. சரி, ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவங்க லவ் பண்ணுவீங்க தானே? நான் யார் பேருமே சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் ஒருத்தவங்க நினச்சிங்க தானே, உங்கள் மைண்டில் வந்தாங்கல்ல. இது பேர் தாங்க லவ், பாசம், அன்புன்னு எக்கச்சக்கம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். லவ்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வரது மட்டும் லவ் இல்லைங்க. நம்ம அம்மா அப்பா மேலே வச்சிருக்கிறது லவ் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மேலே வச்சிருக்கிறது லவ் தான், கூட பிறந்தவங்க மேலே வச்சிருக்கிறது லவ் தாங்க. லவ் ரெகனைஸ் டு நோ பேரியர்ஸ். ஓகே வியூவர்ஸ், ஒருவேளை நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திரும்ப அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேவா?